எப்பா ஐடெல் என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, மறந்து போய் ஒரு ஃபோன்ல உள்ள சிப்செட்ட இன்னொரு ஃபோனுக்கு வச்சுட்டாங்க போல. அதே மாதிரியாக 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஐடெல்ல இருந்து P55 மற்றும் S23 Plus அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த P55ல நமக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த S23 Plus அதாவது பார்க்கிறதுக்கு வெளியே பளபளன்னு கர்வ் ஸ்கிரீன் ஒன்று கொடுத்திருக்காங்க. பேக் சைட்லயும் பார்க்கிறதுக்கு டிசைன் சூப்பரா இருந்தாலும் இதுல 5G சப்போர்ட் கிடையாது. சோ மேலும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது இந்த P55ல 6.6 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்ப்ளேயா கொடுக்குறாங்க. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். இருந்தாலும் வந்து பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அதுவே இந்த S23 Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போன்ல 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை நார்மலா 60 Hz தான் வருது. ஆனா டச் சாம்பிளிங் 240 Hz இருக்கு. இப்போ 500 Hz வரையும் பீக் பிரைட்னஸ் வருது. 99% PCI D3 கலர் கேமட் சப்போர்ட் தராங்க. கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ டிஸ்பிளே சூப்பராக கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நார்மலாக 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் ஒரு 90 Hz கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வெளியிருந்து பார்க்க நல்ல ஒரு டீசென்ட்டாக இருக்கு. குறிப்பாக அது பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடோட பவர் பட்டன் தராங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன ப்ராசரில் வந்து ஒரு சின்ன குழப்படி பண்ணிட்டாங்க. அதுபடி பார்க்கும்போது நமக்கு இந்த P55 ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் உள்ள 2.4 GHz ப்ராசர் கொடுக்குறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஸ்டைலாக பளபளன்னு இருக்கிற இந்த S23 Plusல வந்து யூனிசோக்கோட 2 GHz டைகர் T616 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 12 nm ப்ராசராக வருது. கிராபிக்ஸ் கார்டு மாலியோட G57 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக் இந்த ரெண்டு ப்ராசருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து P55ல கொடுத்த ப்ராசர் வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோட ரேங்கிங் நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதாவது சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா S23 Plusக்கும் அதே சிப்செட் வந்து கொடுத்துருக்கலாம். பேசிக்கா 5G சப்போர்ட் வந்திருக்கும். ஆனா இந்த S23 Plusல நமக்கு வந்து இந்த கொடுத்திருக்கிற இந்த சிப்செட் வந்து ஒரு என்ட்ரி லெவலான பேசிக்கான சிப்செட். அதாவது ஆப்ஸ் மட்டும் 1-2 ஆப்ஸ் வந்து பயன்படுத்தலாம். மற்றபடி கேம்ஸ்க்கு இதுக்கு செட் ஆகாது. அதாவது பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு. நம்ம வந்து போன் அப்படி காட்டிக்கலாம். பாத்தியான்ட்டு. மற்றபடி உள்ள வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் வந்து லைக் படாது. 5G சப்போர்ட்டும் கிடையாது. ஆனா அந்த P55 Plus வந்து பார்க்கறதுக்கு வெளியே மொக்கையா இருந்தாலும் உள்ள இருக்கிற சிப்செட் கொஞ்சம் டீசென்ட்டான சிப்செட்டாக கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராசர் வந்து நமக்கு மிட் செட்டிங்ஸ் வரையும் கேம்ஸ் நடக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஓரளவு டீசென்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசர் மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் நான் சொன்னேன். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து P55க்கு கிடைக்குது. அதுவே S23 Plus பொறுத்தவரை 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு எதுக்கு ரேம் கூட கொடுத்தாங்கன்னு தெரியல. வெளியே பார்க்க ஸ்டைலா இருக்கு, ரேம்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராசர் உள்ள மொக்க. அதனால கண்டிப்பாக ஃபோன் நாளடைவில் ஸ்லோவாகவும் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த S23 Plus LPDDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. ரெண்டு ஃபோன்லயும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட் சிம் செட்டா தராங்க. அந்த ரெண்டு சிம் கார்டும் மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல போட்டுக்கலாம். கேமராஸ் அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லயும் எந்த மாதிரி சேஞ்சும் கிடையாது. ஒரே கேமரா தான். மொத கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.6 அப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு A கேமரா கொடுக்குறாங்க. ஃபோனோட பேக் சைடுல ரெண்டு கேமரா இருக்கு. ரெண்டு ஃபோன்லயுமே ஃப்ரண்ட் சைடுல 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது இப்போ ரெண்டு ஃபோன்லயும் 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இது போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிப்செட்டை மாத்தி வச்ச காரணத்தால நமக்கு வந்து இந்த ஐடெலோட P55ல 5G சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த ஐடெலோட S23 Plusல வந்து நமக்கு 4G சப்போர்ட் தான் இருக்கு. அது டியூல் 4G OT மட்டும் தான் இருக்கு. மற்றபடியாக நம்ம S23 Plusல வந்து NFC கனெக்டிவிட்டி இருக்கு. இது போக ரெண்டு ஃபோன்லயும் காமனான 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. சார்ஜ் பண்ணக்க USB டைப் சி போர்ட் தராங்க. கடைசியா இந்த ஃபோனோட விலை எப்படின்னு பார்க்கும்போது ஐடெலோட P55 Plusோட விலை வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து வாங்குனீங்கன்னா அது ஆன்லைன்ல கிடைக்காது. அதாவது அதோட விலை வந்து 9699 அப்படிங்கிற விலையில கொடுக்காங்க. அதே 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வாங்குனீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல 9999 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து வாங்கிட முடியும். சோ இந்த ஐடெலோட P55 பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இல்லைனாலும் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோனா தான் இருக்கு. இந்த பிரைஸ் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து ஒர்த் தான். ஆனா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் உள்ள மொக்கையா இருக்கிற இந்த ஐடெலோட S23 Plus ஸ்மார்ட் போனை பொறுத்தவரையும் 13999 அப்படிங்கிற பிரைசிங்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைசிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதாவது பிரைசிங் கம்மியா கொடுக்கணும்ங்கற காரணத்துக்காக நமக்கு வந்து இந்த போன்ல வந்து இந்த சிப்செட்டை மாத்திட்டாங்க. சோ பேசிக்கா சொல்லும்போது இந்த சிப்செட்டை கொடுத்தே கூட கொஞ்சம் 2000 ரூபாய் கூட்டி கொடுத்திருந்தா வாங்கியிருப்பாங்க மக்களும். பார்க்கறதுக்கு ஸ்டைலா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பிரைசிங்க்கு வந்து நமக்கு 15000 ரூபாய் பிரைசிங்க்கு வந்து இந்த கர்வ் டிஸ்ப்ளே வருதுன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஆனா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதுமே மாத்திட்டாங்க. சோ நீங்க இந்த ஐடெலோ S23 Plus மற்றும் P55 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.